கண்களெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவளோட மாமியார் தான் சொல்லியிருப்பாங்க, நைட் 12 மணிக்கு தான் என் பையன் வருவான், அதனால நீ உன்னோட கண்களெல்லாம் இறுக்கமா கட்டியிருக்கணும், பகல் நேரத்துல அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பயத்தோட கண்களை கட்டிட்டு இருக்காளா. அவ ரூமுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. இவ ரொம்பவே பயப்படுறா. ஆனா மாப்பிள்ளை நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரா. அதனால அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் காலையில இவ கண்ணை திறந்து பார்த்தா அங்க மாப்பிள்ளையை காணோம். ஆனா அடுத்த நாள் அவளோட மாமனார் வந்து அவளுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாரு. பார்த்தா நைட்டு கணவரோட கழுத்துல பண்ணின காயம் இன்னைக்கு மாமனாரோட கழுத்துல இருக்கு. இது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கிறா. அவங்க மாமியாவும் இவருக்கு நிறைய ரேஷஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவளோட கணவருக்கான மெடிசன் அவங்க மாமனார் கையில கொடுக்குறாங்களா. நான் கொண்டு போய் இதை அவருக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவளோட கையில லேசா ஒட்டியிருந்த மெடிசனை இவ ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அது பிளட் வாட வருது. அதுக்கப்புறம் துணி துவைக்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இவங்க ஃபேமிலியை பத்தி தான் காசி பேசுறாங்க. இவளும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறா. ஆனா நாங்க அப்புறம் சொல்றோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு, உன் நல்லதுக்காக நான் ஒரு உண்மையை சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடியே உன் கணவர் இறந்துட்டாரு, உன் மாமனாரும் மாமியாவும் தான் அவரை ரகசியமா புதைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா. இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. அப்ப நைட்டு நம்ம கிட்ட வந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டும் அந்த பொண்ணு அதே மாதிரி கண்களை கட்டி காத்திருக்கா. பக்கத்துல அவளோட கணவர் வரானா. அவனோட ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறா. அவனுக்கு மூச்செல்லாம் இருக்கு, அவனுக்கு உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. ஆனா எப்போதும் போல அடுத்த நாள் இவளோட கணவன் இவ பக்கத்துல இல்ல. இதனால அவளும் ஆத்தங்கரையில அவ ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் என் கணவனுக்கு உயிரெல்லாம் இருக்கு, ஆனா நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்ல, கண்களை கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு, உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் உன் கணவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதுபடியே அவங்க வீட்டுக்கு பின்னாடில இருந்து நிறைய புகார ஆரம்பிக்குது. இதனால நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் கதவை உடைக்கிறாங்களா. ஆனா அவங்க மாமியார் கண்டிப்பா கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணும் தயவு செஞ்சு கதவை திறக்க விடுங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஏதாச்சும் நடந்துற போகுதுன்னு கெஞ்சிரா. ஆனா அவங்க இவளையே அடிச்சிடுறாங்க. இதனால கோவத்துல நான் இது வரைக்கும் என் கணவரை பார்த்ததே இல்லைன்னு ஊர் மக்கள் முன்னாடி நியாயம் கேட்க அவங்களும் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. பத்தாவதுக்கு கலவரத்தை அவ ஃப்ரெண்டு வேற பெருசா தூண்டி விடுறாளா. இதனால அவங்க மாமியார்னால ஒண்ணுமே பேச முடியல. இந்த பொண்ணுமே ரொம்பவே கோபத்தோட அந்த கதவை உடைச்சிடறா. உடைச்சு உள்ள கதவை ஓபன் பண்ணி பாக்குறாளா. பார்த்தா எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க. அங்க உள்ள ஒரு ஆளு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. தன்னோட கணவன் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஆனா அந்த பையன் மாஸ்க் போட்டிருக்கான். அதனால மெல்ல அந்த மாஸ்கை ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கும் சரி, அவங்க மாமியார், ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க.